இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளைண்டோட்டிங்கன் ஏஜி பகுதியில் உள்ள மளிகை கடையின் ஊழியர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு. பிப்ரவரி மாதம் 1 முதல் சுவிட்சர்லாந்தில் நடைமுறைக்கு வரவிருக்கும் பல முக்கிய மாற்றங்கள். நெய்ஹவசன் ரெயின்ஃபால் தொழில்துறை பகுதியில் கட்டுமான கிரேன் கவிழ்ந்து ஒரு கட்டிடம் மீது விழுந்த சம்பவம். சுவிட்சர்லாந்தில் இளைஞர் ஒருவர் ருமேனிய பெண்ணை கொலை செய்த பின்னர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம். தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங். சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஃபினான்ஷியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம். எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங், டாக்ஸேஷன், HR சொல்யூஷன்ஸ், பேரோல், கண்ட்ரோலிங், ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டரிம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது. எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிசினஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம். உங்கள் பிசினஸ் நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள். பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், அப்புருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். சுவிஸில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சனிக்கிழமை மாலை கிளைண்டோட்டிங்கன் ஏஜி பகுதியில் உள்ள ஆல்பா சந்தையில் துப்பாக்கி சூடு நடந்துள்ளது. இது அங்கு உள்ள சமூகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கிய மளிகை கடை உரிமையாளர் சூசன் துகே கூறியதன்படி ஒரு நபர் கடை ஊழியரின் 2 கால்களிலும் சுட்டுள்ளார். அத்துடன் அவர் இதற்கு முன்பு காணாத நபராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். சம்பவம் இரவு 7 மணிக்கு முன்னதாக நடந்துள்ளது. குறித்த நபர் பணப்பதிவேட்டின் அருகே இருந்த ஊழியருடன் பேசியபின் அவரை துப்பாக்கியால் தாக்கினார். காயமடைந்த ஊழியர் அவசர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது நிலையான நிலையில் உள்ளார். சம்பவத்திற்கு முன் குறித்த நபர் 2 பெண்களுடன் கடையில் சுற்றி பார்ப்பது போல தோன்றியது. பின்னர் மற்றொரு நபருடன் திரும்பி வந்த அவர் ஊழியரை திடீரென சுட்டுள்ளார். இந்த தாக்குதல் கொள்ளையுடன் தொடர்புடையது என உரிமையாளர் சந்தேகிக்கிறார். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் தலைமறைவாக உள்ள நிலையில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். சந்தேக நபர் 20 முதல் 35 வயதுடையவர். 160 முதல் 170 சென்டிமீட்டர் உயரம் கொண்டவர். குறுகிய கருப்பு முடி மற்றும் தாடியுடன் கருப்பு ஜாக்கெட் அணிந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவசர சூழ்நிலைக்குப் பிறகும் தனது கடையை ஞாயிற்றுக்கிழமை திறந்துள்ளார். மேலும் தான் அச்சத்துடன் இருந்தாலும் தனது வேலை தொடர்வதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் பிப்ரவரி மாதம் 1 முதல் பல முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளன. முக்கியமாக வியாபார நோக்கில் 15 வாரங்களுக்குள் பிறந்த நாய்க்குட்டிகளை சுவிட்சர்லாந்துக்கு இறக்குமதி செய்வது தடை செய்யப்படுகிறது. இதற்கு பிராணிகளின் நலன் முக்கிய காரணமாகும். மேலும் விருந்தோம்பல் துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய உயர்வு அமலுக்கு வர உள்ளது. தொழிற்பயிற்சி இல்லாதவர்களின் மாத சம்பளம் 3666 சுவிஸ் பிராங்குகளிலிருந்து 3706 பிராங்குகளாகவும், ஃபெடரல் சான்றிதழ் பெற்றவர்களுக்கு 4470 பிராங்குகளிலிருந்து 4519 பிராங்குகளாகவும் அதிகரிக்கப்படுகிறது. இது பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையாகும். அதே நேரத்தில் ஸ்விஸ் என்ற சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் பிப்ரவரி 1 முதல் டெல் அவிவ் நகருக்கு மீண்டும் விமான சேவையை தொடங்க உள்ளது. இந்த மாற்றங்கள் சுவிட்சர்லாந்தில் பிப்ரவரி மாதம் 1 முதல் நடைமுறைக்கு வர உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நெய்ஹவாசன் ரெயின்ஃபால் தொழில்துறை பகுதியில் 20 மீட்டர் உயரமுள்ள கட்டுமான கிரேன் கவிழ்ந்து ஒரு கட்டிடம் மீது விழுந்துள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக யாரும் காயமடையவில்லை. சாஃப்ஹவுசன் போலீசாரின் பேச்சாளர் பேட்ரிக் காவ்ரெஸின் தெரிவித்ததின்படி கிரேன் ஏன் விழுந்தது என்பது தொடர்பான காரணம் இதுவரை தெரியவில்லை. விபத்து ஏற்பட்ட இடம் உடனடியாக முடக்கப்பட்டு காரணம் பற்றி விசாரணை நடைபெற்று வருகிறது. இச்சம்பவத்தில் யாருக்கும் உடல் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவித்தார்.
அத்துடன் ஷாஃப்ஹவுசன் போலீசாரின் நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் நியூஹவாசன் ரைன்ஃபால் தீயணைப்புத் துறையும் மாநில கட்டிட ஆய்வாளர் அலுவலகமும் மற்றும் ஆம்புலன்ஸ் குழுவும் விபத்தின் விளைவுகளை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தன என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் 27 வயது இளைஞர் ஒருவர் 21 வயது ருமேனிய பெண்ணை கொலை செய்த பின்னர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் உள்ளூர் சமூகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றச்செயல் ஃபார்ன் பகுதியில் உள்ள ஒரு ரஸ்டிகோவிலில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மருத்துவ மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அதிகாலை 5 மணிக்கு குறித்த இடத்தில் இருவரையும் கண்டுபிடித்தனர். இதில் பெண் இறந்த நிலையில் இருந்தார். மேலும் குற்றவாளி என கருதப்படும் இளைஞர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் இன்னும் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். டிசினோ கண்டோனல் போலீசும் அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றன. அதிகாரிகளின் ஆரம்ப விசாரணையில் இது ஒரு கொலை என்றும் பின்னர் தற்கொலை முயற்சி என்றும் உறுதிப்படுத்துகின்றன. சம்பவத்தின் காரணம் மற்றும் சூழ்நிலைகள் தொடர்பான விசாரணை தொடர்கிறது. அரசு தரப்பு தடயவியல் மருத்துவ நிறுவனத்துடன் இணைந்து இது தொடர்பான ஆதாரங்களை கண்காணித்து வருகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.